Chai with Chitra. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகை சோனா. பூவெல்லாம் முன்வாசம் படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகிலே காலடி எடுத்து வைத்த சோனாவுக்கு இது வெள்ளி விழா ஆண்டு. உன் காதல சின்ன கிட்ட சொல்லிட்டியா? அவனாவது சொன்னா நான் லவ் பண்றேன்னு. அப்பு பலட்டு திமிராவடி பேசுற. நீங்க எங்க கிட்ட வராட்டி நாங்க ஏன் இந்த தொழில் செய்றோம்? டவுட் கிளியர் பண்றதுக்கு நீ என்ன பெரிய ஐஜியா? உள்ளவா மொத்த டவுட்டையும் கிளியர் பண்ண. ரஜினி, விஜய், அஜித், மம்முட்டி, மோகன்லால், விஷால் உட்பட பல முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற சோனா தன்னுடைய வெள்ளி விழா ஆண்டில் ஒரு இயக்குனராக களமிறங்க இருக்கிறார். ஒரு நடிகையாகவும் இயக்குனராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சோனா. Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சார். இது சோனாவை பொறுத்த வரைக்கும் வெள்ளி விழா ஆண்டு. ஆமாம் சார். 25 வருஷத்தை கடந்து வந்திருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த பயணம்? அப்ஸ் டவுன்ஸ் நிறைய இருந்த ஒரு பாதை, சந்தோஷம் வலி எல்லாமே இருக்கிற பாதை. ஆனால் இந்த பாதையை மாற்றிருக்கலாமோ அப்படின்னு யாராவது கேட்டால் இல்லை. ஐ லவ் மை பாத். என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸும் பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு அந்த பாதை தான் காரணம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, திருப்பி யோசிச்சு பார்க்கும்போது இந்த விஷயங்களை தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு எப்போ அது நிறைய தோணியிருக்கா? நிறைய தோணியிருக்கு. கிளாமர் சூஸ் பண்ணும்போது தோணுச்சு. நான் எனக்கு தெரியாது அந்த டைமில் இப்படி பிராண்ட் பண்ணிடுவாங்கன்னு. ஸோ அது ஒன்று தோணியிருக்கு. அடுத்தது எல்லா சொசைட்டியில் இருக்கிற எல்லாமே அந்த 20 to 30 இருக்கிற ஏஜ் எல்லோரும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. நான் சினிமாவில் இருந்து லைம்லைட்டில் இருக்கிறேன்னு மறந்து போய் நானும் ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக இருந்துட்டேன். ஸோ அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சான்றது ஒரு இது இருக்குது. ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம் இருக்குது. பட் மிஸ்டேக்ஸ்னால தானே நம்ம பெட்டர் பீப்புள் ஆகிடுறோம். அதனால் அப்படி ஏற்றுக்கிறேன். சோனா சினிமாவுக்கு வந்தது எப்படி? சார், ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொவிஷன் கடையில் தான் இருந்தேன். ப்ரொவிஷன் கடையில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அப்போது ஆப்போசிட் வீட்டில் இவங்க ஜீவிதா ராஜசேகர் இருந்தாங்க. அவங்க மேனேஜரை வச்சு டெய்லி கேட்பாங்க. நான் டெய்லி கேட்கும்போது டெய்லி ஓடுறது அந்த சைடில். இது சினிமா சேர்றதுக்கு ஒரு 6 months முன்னாடி. அதுக்கு முன்னாடி நான் 14 வயசு இருக்கும்போது என் கசினுடைய கல்யாணமோ என்னமோ பொஷ்வாக்கத்தில் ஒரு கடையில் போய் அம்மாவும் நானும் ஷூ வாங்குகிறோம். அப்புறம் இவர் வந்தார், கஸ்தூரி ராஜா சார். அவர் வந்து அடம் பிடிக்கிறாரு, எங்கள் அம்மா அப்படின்னு. ஸோ அப்படிலேருந்து ஸ்டார்ட் ஆனது. பட் செகண்ட் டைம் சிச்சுவேஷன் மாறிடுச்சு. ஜீவிதா அவங்க எல்லாம் கேட்கும்போது நான் தனியாக இருந்தேன். குடும்பம் ரொம்ப ஆல்ரெடி ஒரு ரொம்ப ஆவரேஜான ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த டைமில் கேட்கும்போது இன்னும் மோசமாக இருந்தது நிலைமை. ஸோ அவ்வளோ பயம் இருந்து அவாய்ட் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க ஷுவரிட்டி கொடுத்து, இல்லை நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள்லாம் ஒன்றும் மோசமான இண்டஸ்ட்ரி கிடையாது, 1-2 பேர்னால எங்களை இப்படி சொல்லிடாதுன்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த தைரியத்தில் கொஞ்சம் உள்ள வந்தேன். ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். பூவெல்லாம் முன்வாசம் தானே முதல்ல? ஆமாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெலுங்கும் போனேன். ஒரு மாதிரி குழம்பி ஒரு ஃபஸ்ட் 5 வருஷம் குழப்பத்திலே போயிடுச்சு. இப்போது இவங்க சொன்னல ஜீவிதக்காவும் அவங்களுடைய மேனேஜர் சுந்தரராஜன் ஒருத்தர். அவர் என்ன பண்ணார், அவர் நம்ம விஜய் டிவி மகேந்திரன்னு நல்லா தெரிஞ்சவர். அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அங்கே ஒரே ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஷோ ஒன்று பண்ணேன் விஜய் டிவி. ஆமாம், அந்த ஷோ பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஸ்பான்சர்ஷிப்லேயோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக மிஸ் சவுத் இந்தியா நடந்தது. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஜெயித்தேன். அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் வச்சு சுந்தரராஜன்றவர் இப்போ ஐ திங்க் லைக்கா கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் மூலியமாகவே பூவெல்லாம் முன்வாசம் வந்தேன். அங்கேருந்து அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து என்னை ஷாஜஹானில் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி அப்படி தான் போச்சு. அந்த படங்கள் நடிக்கும்போது விஜய், அஜித் இவங்களோடலாம் பேசக்கூடிய வாய்ப்புங்க அமைஞ்சுதா? பிரமிப்பு. பேசுவாங்க, இந்த சென்ஸ் ரொம்ப எப்படி சொல்கிறது, கர்டியஸை நான் எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்கிறது, ஒரு சர்டன் ஜென்ரேஷன் வரைக்கும் அந்த வந்த ஆளுங்கள்லாம் இது வரைக்கும் அன்பு பாசம் எல்லாம் அழகாக எல்லாரையும் பார்த்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க.
லேட் இப்போ வந்த ஜென்ரேஷன் தான் கொஞ்சம் மாறிட்டாங்களே தவிர. ஸோ ஆஸ் அ நான் ஜூனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் என்னை வந்து பார்த்தியார் ஓகே அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க. செகண்ட் படம் ஷாஜஹான் இருக்கும்போது நான் அவருடைய பெரிய ஃபேன். எல்லா ஷார்ட்லேயும் பாருங்கள், எனக்கு நடிக்க வேற தெரியாது அந்த டைமில். இதை தான் பண்ணேன் எல்லாத்துலேயும். விஜய்க்கு பெரிய ஃபேனா? பயங்கர ஃபேன், இப்போ வரைக்கும் ஃபேன். அது என்னென்னா 2-3 விஷயம் எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் கேளுங்க. ஹாட் ஹேண்ட்ஸம் இருக்கிற ஆளுங்க சைட் அடிப்பாங்க சும்மா, லைக் இன் யுவர் மைண்ட், ஓகே. ஆனால் இஃப் தே வாண்ட் டு லவ் சம் ஒன், இல்லைன்னா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது தே ஆல்வேஸ் வாண்ட் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோ கைண்ட் ஆஃப் ஃபேஸு. ஸோ அவர்கிட்ட அதுவும் இருக்குது, டான்ஸும் இருக்குது, ஒரு மாதிரி க்யூட்னஸ், கண்ணு பேசுது அந்த மாதிரி ஒரு விஷயம். மேடம் நீங்கள் அப்போ சொன்னீங்க ஓகே, இப்போவும் சொன்னால் என்ன கண்ணு. ஸோ நான் கேட்டேன் என்ன சொல்ல வர, இப்போ எனக்கு வயசாச்சு, அப்போ உனக்கு தேவையான இன்னும் 65 வயசு ஆனாலும் நான் இதானாலும் சொல்வேன், என்ன பண்ண முடியும். ஸோ அதனால் அப்படியே மெயின்டைன். அந்த வயசில் இது மாதிரி யாரெல்லாம் சைட் அடிச்சிருக்கீங்க? பயங்கர அமீர் கான் பைத்தியம் ஒரு ஸ்டேஜில். எப்படின்னா அவர் கல்யாணம் பண்ண உடனே அப்செட்டா 1 லிட்டர் ஃபினாயில குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு அவன் எப்படி என்னை விட்டுட்டாது, எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க. அவன் எப்படி என்னை விட்டுட்டு என்ன, ஐ வாஸ் இன் 9th ஸ்டாண்டர்ட் தான் என்னமோ, எனக்கு அவ்வளோ ஹார்ட் ப்ரோக்கன் அப்படி. அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் யாரை சைட் அடிச்சோ, கமல் சார். அம்மா கண்ணு அப்படி ஒரு கண்ணு. நான் ஆக்சுவலாக ஐ காட் அ சான்ஸ், அன்பே சிவம் 3வது படம். ஆனால் பாதியில் ஒரு 2 நாள்லேயே நான் வெளியே வந்துட்டேன் டியூ டு சர்டன் அதர் கமிட்மெண்ட்ஸ். ஃபைனல் பண்ணாங்க, ஆனால் கமல் சார் வந்து மீட் பண்ணோன்னாங்க. போய் அங்கே ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னால் என் கை நகருமா விரல் நகருமா எதுவுமே தெரில, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டிஃப் ஆகிட்டேன். ஆனால் அவர் பார்க்குற பார்வையில் அம்மா, பட் இஸ் ஹாட். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவர் சந்திச்சிங்களா? நம்ம இந்த நடிகர் சங்கம் ஃபங்க்ஷன்ஸ், கொஞ்சம் சின்ன ப்ரோக்ராம்ஸில் தான் பார்த்தேன். பட் ஸ்டில் அந்த நான் எப்போவுமே சொல்வேன், மலையாளத்துலேயும் நடிச்சிருக்கேன், இங்கேயும் 4 சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ். சில ஆர்டிஸ்டுடைய கண்ணை மட்டும் நம்மளுக்கு பார்க்கவே முடியாது. ஒன்று ஃபஸ்ட்டு இவர், நெக்ஸ்ட் பிருத்விராஜ், அந்த இது இருக்கு. அவரோட ஒரு மலையாள படம் பண்ணீங்க? ஆமாம், அங்கே 2 பண்ணுவேன் அவர் கூட. ஸோ அந்த மாதிரி சர்டன் பீப்புள் ஹேவ் த பவர் இந்த ரைஸில், அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பர்சன். இதில் அமீர் கானை தான் சந்திக்கலையா, இல்லை அவரையும் சந்திச்சிங்களா? அதுதான் காமெடி ஜி. இத்தனை வருஷத்தில் சல்மான் கான், ஷாருக் கான், யார் அமிதாப் பச்சன், எல்லாரையும் பார்த்து இந்த செகண்ட் வரைக்கும் அமீர் கான் பார்க்கல. ஸோ எனக்கு கொடுப்பன இல்லைன்னு அர்த்தம். அவர் இப்போ சென்னையில் இருக்கார். அப்படியா? இப்போமா நடுவில் அந்த ஃப்ளட்ஸ் எல்லாம் இருந்தபோது ஃப்ரீக்வெண்ட் விசிட்டர் சென்னை. முடிஞ்சா போய் பார்ப்பேன். ஆனால் அப்போ நான் விஜய் சாருக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடுவேன். அதனால் ஸோ அதனால் லெட் மீ பி ஃபேன்கள் ஒன்லி ஒன் பிளேஸ். அவர் கல்யாணம் பண்ணி போனது, இவரும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் இருக்குது. அது தெரிஞ்சு நம்ம வெறியாக இருக்கோம்ல. அவர் ஆக்சுவலாக பேச்சுலராக வந்தார், யாரை கேட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி. நீங்கள் பல கதாநாயகனுடைய படங்களும் நடிச்சிருக்கீங்க. எந்த கதாநாயகர் நல்லா உங்களோட பழகின கதாநாயகர்கள் அந்த காலகட்டத்தில்? விஷால் ஒரு ஸ்டேஜில், விஷால்கிட்டேருந்து தான் அப்படியே க்ளோஸ் ஆக தொடங்கணும். அதுக்கப்புறம் சிம்பு, ஜேஏஎம் ப்ராஜெக்ட், எல்லாரும் ஜீவா, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஜி. ஆனால் நான் என்னென்னா, நான் பயங்கரமான ஒரு ஓட்டவை. எப்படின்னா எனக்கு மனசில் எதுவும் வச்சுக்க தெரியாது. ஏதாவது நம்ம கேஷில் இப்படி வளர்னா அது பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் எல்லாத்தையும் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபைன் லைன் வச்சுருக்கேன். யாராவது எஸ்பெஷலி இப்போ ஒரு 8-9 வருஷமாக எல்லாருக்கூடையும் டச், ஆனால் ஃபோன் நோ மீட்டிங். ஏன்னா நான் ஒரு ஸ்டேஜில் புலம்பிட்டு இருந்தேன், என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க. ஆனால் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, நான் எல்லார்ட்டையும் ஏமாறுறேன்றதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, உலகத்தை திருத்த முடியாது, நம்மளை திருத்திக்கலான்னு சொல்லி முடிஞ்சது. பட் எவ்ரி ஒன் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜி. இப்போது நான் இது ஸ்பெஷலி டைரக்ஷன் பண்ணும்போது, ஒரு டீசரோ இல்லைன்னா அனௌன்ஸ் பண்ணும்போது, எவ்ரி ஒன் விஷஸ் எல்லாமே அது எல்லார்ட்டையும் பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 குரூப் வச்சுருக்கோம். ஸோ அதில் எல்லாம் ஹாய் பாய். இத்தனை பேர் இருந்தாலும் சிம்பு உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நெருக்கம் இல்லையா? ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எங்கேயோ பார்ட்டிஸில் தான் மீட் பண்ணது ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி சிம்பு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு டிஆர் சார் தான் தெரியும். ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிருக்குமா அவர் கடைசியாக ஒரு படம் டைரக்ட் பண்ண பிறகு, இல்லை அதுக்கு மேலே இருக்கும். அந்த படத்து போயிட்டு இருக்கும் போதே என்னை கூப்பிட்டாரு ஃபார் த நெக்ஸ்ட் ஃபிலிம். ஸோ 2-3 வாட்டி அவங்க வீட்டுக்கு அப்படி போய் தான் பழக்கம். அப்போ கொஞ்சம் இந்த சர்க்கிள், எங்கள் நோன் சர்க்கிளில் சிம்பு அண்ட் கேங் வராங்க. எனக்கு ஏன் சிம்பு ரொம்ப பிடிக்கும்னா,
ஓகே ஐ எம் நாட் சேயிங் எல்லார் வாழ்க்கையும் ஒரு எப்படி சொல்கிறது குட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஹி டசன்ட் ஹைட் என்னுடைய நல்லதை மட்டும் காமிச்சிட்டு கெட்டதெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கலான்றது ஹீ இஸ் நாட் தட் பர்சன். ஒரு எப்படி சொல்கிறது ரியல் லைஃப்பில் நடிக்கிற ஆள் இல்லை. டிரான்ஸ்பரன்சி ஒன்று. அது ரெண்டாவது நிறைய சினிமா பாலிட்டிக்ஸ் நடக்கிற ஒரு ஸ்டேஜில் நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எனக்காக வந்து தைரியமாக வந்து நின்னான் தட்டி கேட்டான். அந்த ஆக்சுவலி ஹேட் அ ஸ்மால் இஷ்யூ. அந்த கனிமொழி படம் எடுக்கும்போது பாண்டட் ஸ்கிரிப்ட் பிரகாரம் எல்லாம் சைன் பண்ணி மூவ் பண்ணி பண்ணோம். நான் நடுவில் நோண்டலை. ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது அந்த பாண்டட் ஸ்கிரிப்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை செகண்ட் ஹாஃப். ஸோ நான் பேசிகிட்டே இருக்கோம், ஆர்குமெண்ட்ஸ் ஓடிட்டே இருந்துச்சு, நத்திங் வாஸ் ஒர்க்கிங். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டார் இந்த டைரக்டர் வாய் விட்டார். என்னன்னா உனக்கு என்ன தெரியும் நீ இவ்வளோ கேள்வி கேட்குறன்ற மாதிரி கேட்டோன்னே நான் அப்போ ரவுடி அந்த டைம் ஆய் அப்படின்னு போனோன்னே இது நடக்குது ஜெமினி ஸ்டுடியோவில். நான் இப்படி தான் போகிறேன் ஆய் அப்படின்னு பின்னாடி ஒரு கை வந்து பிடிச்சி இப்படி இழுத்துது. என்ன யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா சிம்பு மேலே போடா பொடி நடந்துட்டு இருந்துச்சு. ஏன் உனக்கு அப்படின்னு டைரக்டர்மா இல்லை அவர் என்ன தெரிஞ்சு நீ பண்ணுற அப்போது நான் காசு கொடுக்கும்போது தெரியாதா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது அந்த இஷ்யூவை எங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணார். ஆனால் ஏன்டி இவ்வளோ கோவப்படுற அப்படின்னோடனே அப்போ ப்ரிவ்யூ நடக்கும்போது கூப்பிட்டேன். ஸோ அப்போ அவர் வந்து பார்த்துட்டு இன்டர்வெல்ல நான் இப்படி எங்கேயோ கீழே போகிறேன்ற மாதிரி கூப்பிட்டு எங்கே அந்த டைரக்டர் கூப்பிடுவேன் அந்த ரேஞ்சுக்கு. அப்போ இப்போ புரியுதா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா புரியுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஹி வாஸ் தேர் இன் ஆல் த ஒரு 2009 ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறேன் ஜி. அப்போ நம்ம சினிமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்றோம். ஆல்மோஸ்ட் 200 இன்வைட்ஸ் கொடுக்குறேன். நம்ம சினிமா ஆளுங்க மேக்ஸிமம் ஒரு 10 பேர் வராங்க, மிச்சம் யாரும் வர மாட்டேங்க. என்னன்னு கேட்குறேன். கிளாமர் ஆர்டிஸ்டோடைய பார்ட்டிக்கு போவேனான்னு சொல்லி ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அப்போ மிச்ச டைமில் ஏன் என் கூட சுற்றுறீங்க? அப்போவும் அவர் வந்தார், கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்தார். வெரி ஃபியூ இம்பார்ட்டன்ட் பீப்புள் நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கிறோன்னு பார்க்காதவங்க அவங்கெல்லாம் வந்தாங்க. ஸோ எவ்ரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜில் ஹி வாஸ் ஆல்வேஸ் தேர். வந்துட்டு இந்த சொசைட்டி இல்லைன்னா சினிமா உலகம் என்ன வேணால் சொல்லட்டும், நீ என் ஃப்ரெண்ட் நான் வருவேன் அவ்வளோதான். ஸோ தட்ஸ் வை ஐ லைக் ஹிம் அ லாட். இப்போ மலையாளத்தை எடுத்துக்கிட்டால் மம்முட்டி, மோகன்லால், பிருத்திவிராஜ் இப்படி எல்லாரோடும் நடிச்சிருக்கீங்க. அங்கே ஆக்சுவலி என்னென்னா நான் யார் கூடயும் பர்சனல் டச்சில் இல்லை. ஐ நோ எவ்ரி ஒன். நாங்கள் எங்கே போனாலும் யாராவது மீட் பண்ணால் ஹாய் பாய் ஹவ் ஆர் யூ ஃபைன் எல்லாம் ஈவன் 10 நிமிஷம் இருக்கும். ஆனால் ஐ கான்ஷியஸாக நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது அந்த சர்க்கிளில் இங்கே நான் பண்ண தப்பு அங்கே பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப ஈஸியாக போச்சு. ஆனால் 2002, 2003 நான் ஒரு பையன் கூட இப்படி நிற்கும்போது நான் கெட்டவள் ஆகிட்டேன். ஸோ இப்போது சென்னை ஹஸ் பிகம் மாடர்ன். ஆனால் அங்கே நான் 2007-08 போகும்போது இன்னும் கொஞ்சம் பேக்வேர்டாக தான் இருக்கும். அப்போது அந்த டைமில் இதே தப்பு திருப்பி பண்ணி இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு இன்டர்வியூவில் போய் பழம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப கான்ஷியஸாக இருந்துட்டேன். அங்கே ரொம்ப பெருசாக யார்ட்டையும் வச்சுட்டேன். சவுத் இண்டியன் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே ஏறக்குறைய நடிச்சிருக்கீங்க, கன்னடம் உட்பட. எது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது? மலையாளம். என்னென்னா எனக்கு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் பிடிக்கும். ஆனால் நான் நினைக்கிறது எதுவுமே எனக்கு இங்கே நடக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்ல, எனக்கு நல்ல கேரக்டர் ரோல்ஸ் வேணும். நான் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப வில்லியாகவே போயிடலாம், நல்லா அது மிருகமெல்லாம் பண்ணும்போது மேபி அந்த ட்ராக் பிடிச்சி அந்த டைமில் எல்லோரும் ஒரு விதத்தில் என்னை ப்ரேஸ் பண்ணி இல்லை நீங்கள் அழகாக கிளாமரஸாக இருக்கீங்க நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு விதத்தில் அது ஒரு ப்ரேஸ் தான். ஆனால் அட் த சேம் டைம் எனக்கு பிடிச்சது எதுவும் பெருசாக இங்கே ஒர்க் அவுட் ஆகலை. நான் சொல்கிறது ரோல்ஸ். பட் அங்கே மலையாளத்தில் எனக்கு கண்டினியூ ஒரு படம் கிளாமர் செலவாட்டி இருக்கும். நெக்ஸ்ட் படம் பார்த்திங்கன்னா மெயின் வில்லி. ஒரு படத்தில் கர்மயோதான்னு ஒரு படம் மோகன்லால் சார் கூட நான் நேர் ஆப்போசிட் வில்லி. ஸோ அந்த மாதிரி இன்னொன்றில் அத்தை, இன்னொன்றில் அண்ணி, இன்னொன்று அக்கா, அந்த மாதிரி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அப்போது தே ஆர் ட்ரஸ்டிங் மீ தட் ஐ வில் டூ ஒரு ரோல் லைக் தட்டு. அந்த அளவுக்கு என் மேலே அந்த நம்பிக்கையை நம்ம தமிழ் ஆளுக்கு என் மேலே வரல அப்படின்னு ஒரு ஃபீலிங் தெரியல. மேபி நான் நடந்துக்கிட்ட விதமாக இருக்கும். ஐ டோன்ட் நோ. தட் இஸ் கிளாமரஸாக ட்ரெஸ் பண்ணி சுற்றுறதால. ஆரம்ப காலத்தில் உங்களுடைய திரை வாழ்க்கையை நீங்கள் சரியாக அமைச்சிக்க முடியாமல் போனதுக்கு உங்கள் குடும்ப சூழ்நிலையும் உங்கள் அப்பா அம்மாவுக்கிட்ட இருந்த பிரச்சனைகளும் காரணமாக? ரெண்டும் சொல்வேன். தட் இஸ் அவங்க மட்டும் காரணம் கிடையாது. ஃபஸ்ட்டு எனக்கு ஃபினான்ஷியலாக
கொஞ்சம் அம்மாவை செட் பண்ணி விடணும்னு அதில் அவங்களும் காதல் திருமணம் தான் இல்லையா? நாட் எக்ஸாக்ட்லி. அது எப்படின்னா கொஞ்சம் காதல் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின்லி டியூ டு ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் ஜி. எல்லாத்துக்கும் மேலே ஜீரோ நாலேஜ் ஆஃப் சினிமா. நம்ம எப்படின்னா டெஃபினட்டாக நான் ஹீரோயின் ஆவேண்டான்றத ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன் சிம்பிள் ரீசன்னா ஒரு படம் அந்த டைமில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த டைமில் நம்ம ஒரு படம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போடுறாங்க. இந்த படம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நீ எந்த படமும் பண்ணக்கூடாது. இப்போ அந்த லெட்ஸே அந்த படத்துக்கு 20,000 சம்பளம்னா நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ண 20,000 ரூபாய்க்கு எப்படி நான் வீட்டை சமாளிக்கிறது? வந்ததே அதுக்கு தான். ஸோ அதில் நான் ரொம்ப கான்ஷியஸ். ஸோ மிச்ச ரோல்ஸை தான் நான் சின்ன சின்ன ரோல்ஸாக எடுக்க தொடங்கினேன். ஆனால் சினிமா எப்படின்னா நம்ம உள்ளே வர வர ஒரு சின்ன பொண்ணு அந்த டைமில் என்னடா அவங்களெல்லாம் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, நம்மள கொஞ்சம் மோசமாக ட்ரீட் பண்ணல, ஆனால் அவங்க ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், வை ஆர் தே ட்ரீட்டிங் தெம் பெட்டர், தே ஆர் பிகர் ஆர்டிஸ்ட், தே ஆர் வெரி எக்ஸலண்ட் பர்ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வளரணும் அந்த மாதிரி வர தொடங்கிட்டேன். பட் அதுக்கு என்ன ஆச்சுன்னா மேபி நான் ஃபாஸ்ட் ரூட் எடுத்தேனான்னு தெரியல, பொறுமையாக இருந்திருக்கலாம். அட் த சேம் டைம் எனக்கு நான் ஒன்றும் ரொம்ப குட்டி பொண்ணும் கிடையாது. இந்த திங்கிங் வர ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி 25 தாண்டிட்டேன். 25 தாண்டும் போது ஐ கான் சிட் அண்ட் டிமாண்ட் எனக்கு இது வேணும் அது வேணும். ஸோ ஃப்ளோவில் போனேன். ஆனால் தெரிஞ்சு கிளாமர் அந்த ரோல் ஒரே ஒரு 4 படம் ஜி கிளாமர் பண்ணியிருக்கேன். என்னை ஏன் இப்படி பிராண்ட் பண்ணாங்க எனக்கு புரியல. ஆனால் ஒன்றில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் இருக்கும். தெரிஞ்சு தான் பண்ணேன். ஆனால் மம் ரொம்ப எமர்ஜென்சியில் அன்னைக்கு நான் 10 படம் டிசிஷன் எடுக்கிற நாள் என்னன்னா, அம்மா ஏற்கனவே சுகரில் விரல் வெட்டிட்டு இருக்காங்க. அந்த டைமில் 3ஆவது விரலில் புழுவெல்லாம் வர தொடங்கிடுச்சு. ஸோ அது எனக்கு இதுவான்ற போது நான் அப்போவும் நான் கேட்குறவட்ட இது ஓகே சொன்னீங்கன்னா யாரும் என்னை தொட மாட்டீங்கல்ல அப்படின்னு அப்படி கேட்டுட்டு, ஓகே அப்போ இதுவும் லாபமும், யாரும் என்னை நோண்ட மாட்டாங்க தொட மாட்டாங்க, அட் த சேம் டைம் அம்மாவையும் பார்த்துக்கலாம். எனக்கு அப்போல்லாம் கேமரா ஆங்கிள் தெரியல ஜி. ரொம்ப ஹெசிடேட் பண்ணும்போது இப்படி ஒரு ஷாட் எடுத்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இதே ஷாட் தாம்மா ஒரு 2-3 ஆங்கிள். நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்ததுன்னா அந்த 3 ஷாட்டையும் செக் பண்ணியிருக்கலாம். ஆனால் செக் பண்ணல. அது வரும்போது இந்த ஆங்கிளில் காமிக்கும்போது ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப். ஏன்னா அம்மாவை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் நான் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன் பாருங்க. அவங்கள பாவம். அதனால தான் இட்ஸ் த வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். அதுக்குன்னு நான் எனக்கு தெரியாமல் பண்ணேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணோம். பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ மோசமாக இருக்கும்ன்றது. உங்கள் வீட்டில் அவங்க அப்பா அம்மா நீங்கள் சினிமாவில் நடிக்கிறது சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லை, ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள பெரிய ப்ராப்ளம் இல்லை, பிரிஞ்சுட்டாங்க. வேற ஒரு இஷ்யூவில் என்ன ஸ்கூல்லேருந்து நிறுத்திட்டாங்க. ஸோ என் தங்கச்சிக்கு பே பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கோ ஒரு நாள் என்ன வீட்டு வேலை நிறைய பண்ணிட்டு இருக்கிறவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்ட ஒரு காஃபி மட்டும் போடு பார்த்தா. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணேன். ஐ ஹேட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அங்கேயும். ஒரு 65 வயசில் இருக்கிற ஒரு தாத்தா. நீங்கள் முதலாக கவர்ச்சி நடிகையாக நடித்து அந்த பேரை உங்களுக்கு வாங்கி கொடுத்த படம் எது? உங்கள் பாதையை மாற்றினது யார்? எனக்கு தெரிஞ்சு 10 தான். அந்த படம் என்ன ஆயிடுச்சு, அந்த டைமில் குருவி வேறு ஓடிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் பார்க்குறோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.